Hello viewers. இந்த வீடியோல Angular elements or custom elements பத்தி பார்க்க போறோம். நீங்க different type of projectல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்றத பார்ப்பீங்க. Angular elements or custom elements அப்படின்னாலே புதுசா நம்ம ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, லைக் HTML tag. அந்த எலிமெண்ட்ஸ்க்குள்ள நமக்கு தேவையான எல்லா பிஹேவியர், எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், எல்லா லாஜிக் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நார்மலா HTML டேக்ல யூஸ் பண்ற டேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ, ஹேஷ்டேக், பேராகிராஃப் டேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதைத்தான் நான் ஆங்குலர் காம்போனன்ட்லயும் பண்றேன். ஒரு புதுசாக ஒரு டேக் கிரியேட் பண்றேன். இது ஒரு காம்போனன்ட்டு, அதை டேக் அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் தான் என்னோட எல்லா லாஜிக் இருக்க போது. நான் இதை காம்போனன்ட்லேக்கு தான் டேக்காக யூஸ் பண்ணேன். HTML டேக் மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஆங்குலர் எலமெண்ட்ஸ் சொல்லி இப்போ புதுசாக கொண்டு வர அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ரெண்டும் ஒன்று தானா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். ஓகே, இது இருக்கும் போது அது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின். ஓகே, ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இந்த டேகை நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், கரெக்டா? பட் ஆங்குலர் எலமெண்ட்ஸ் நீங்க போகும்போது இந்த டேகை நீங்க இந்த ப்ராஜெக்ட்லயும் யூஸ் பண்ணலாம், வேற ப்ராஜெக்ட்லயும் யூஸ் பண்ணலாம், ஆங்குலர் ப்ராஜெக்ட்லயும் யூஸ் பண்ணலாம், ஆங்குலர் இல்லாத ப்ராஜெக்ட்லயும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்லயும் யூஸ் பண்ணலாம், ரியாக்ட், வியூ எந்த ஜாவாஸ்கிரிப்ட் இதுல யூஸ் பண்ணலாம், வெறும் PHP ப்ராஜெக்ட் அதுல கூட இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணுவீங்களே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுதான் ஆங்குலர் எலமெண்ட்ஸ். ஒரு ஆங்குலர் காம்போனன்ட்டை இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட் எலமெண்டா, ஓகே, HTML ஜாவாஸ்கிரிப்ட் எலமெண்டா கன்வெர்ட் பண்றது ஆங்குலர் எலமெண்ட்ஸ். ஓகே, ஆங்குலரோட ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே அங்க ஒர்க் ஆகும். ஆங்குலரோட லைஃப் சைக்கிள், ஆங்குலர் இங்க இருந்து கால் பண்ற இன்புட், அவுட்புட், கிளிக் ஈவெண்ட் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் அங்க ஒர்க் ஆகும். இதுல நீங்க இந்த எலமெண்ட்டை கொண்டு போய் உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்களா, அங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகே, அங்க ஆங்குலர் தேவை இல்லை. ஓகே, இது வெறும் ஜாவாஸ்கிரிப்டா தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ கன்வெர்ட் ஆகிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக் தான் அங்க அப்ளை ஆகும். ஆனாலும் இங்க என்னென்ன அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது ஃபுல்லா அப்ளை ஆகும், ஈவன் லைஃப் சைக்கிள் ஹூக் கூட. ஓகே, இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இந்த கஸ்டம் எலமெண்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த கஸ்டம் எலமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது இதுல கவர் ஆயிருக்கும். ஓகே, இதை பார்த்துட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் கஸ்டம் எலமெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறதும். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிடையாது இங்கே ரன் ஆகிட்டு இருக்கிறது. இது ஒரு சாதாரண ஒரு HTML தான். ஓகே, அந்த ப்ராஜெக்டோட கோடிங் இங்கே தான் இருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆப் பட்டன் இதுதான் கஸ்டம் எலமெண்ட். இன்னொரு கஸ்டம் எலமெண்ட் இந்த பிங்க் வீடியோ பிளேயர். இந்த கஸ்டம் எலமெண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த கஸ்டம் எலமெண்ட்ஸ் டாட் ஜேஎஸ். ஓகே, இதுல இருந்து தான் வரும். இதுதான் என்ன அப்படின்னா, நீங்க ஆங்குலர்ல கஸ்டம் எலமெண்ட்ஸ்னு சொல்லி இந்த ரெண்டையும் பண்ணியிருப்பீங்க. ஆப் பட்டனையும் பண்ணியிருப்பீங்க, இந்த பிங்க் வீடியோ பிளேயரையும் பண்ணியிருப்பீங்க. பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க, கஸ்டம் எலமெண்ட்ஸ் சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த ஜேஎஸ் ஃபைலை நம்ம எந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எந்த ஃபைலா, ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட், PHP, வியூ, ரியாக்ட், ஆங்குலர் எந்த ப்ராஜெக்ட் இந்த ஃபைலை யூஸ் பண்ணி இந்த கஸ்டம் எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆங்குலர்ல தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, இதுதான் மெயின் அட்வான்டேஜ். இது நான் சொன்னது இதுதான். சும்மா எப்படி ரெண்டாவது சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு API கால் நடக்கும். அப்போது இங்கே இந்த ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. API கால் இனி நடந்திருக்கு. இங்கே நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த பட்டன் ஆப் பட்டன் கிடையாது, இது ஃபுல்லா ஆப் பட்டன் தான். ஓகே, எக்ஸப்ட் இந்த 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 டெலிட் பட்டனை தவிர. ஓகே, இது எல்லாமே ஆப் பட்டன் தான். இங்க பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் இது ஃபுல்லாமே பிங்கி வீடியோ பிளேயர் தான். ஓகே, இந்த டேக்கை போட்டு அக்சஸ் பண்ணா உள்ள வீடியோ எல்லாமே வருது. இங்க ஆப் பட்டனுக்குள்ள பாருங்க, ஸ்டைலு, செக்ஷன், அதுக்குள்ள API ஹெட்டிங், P1 அதோட ரிசல்ட் ஃபுல்லாக எல்லாமே இந்த ஆப் பட்டன் டேக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஓகே, இந்த ஆப் பட்டன் இந்த கோடிங் தான் ஆங்குலர்ல பண்ணியிருப்போம். ஆங்குலர்ல பண்ணி அந்த ஜேஎஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த ஜேஎஸ் தான் உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? இனி ஆங்குலர்ல எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், கோட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் நீங்க ப்ரௌசர்ல பார்த்தா அந்த பட்டன் காம்போனன்ட். ஓகே, இதுதான் அந்த செக்ஷன், அந்த API ரெஸ்பான்ஸ் பிரிண்ட் ஆகுறது, ஹெட்டிங் இருந்தது, பட்டன் கிளிக் ஒரு ஈவெண்ட் இருந்ததுல அது இந்த ஐட்டம்லாம். அதுக்கான ஸ்டைல் இங்கே பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லைஃப் சைக்கிள் ஹூக்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்களா ஆங்குலரில் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் தான் இது
இங்கேயும் வந்து அந்த லைஃப் சைக்கிள் ஹூக் வந்து ரன் ஆகுது. ஓகே, அது எங்கெங்க எப்படி நடந்துச்சோ ஆங்குலரில் அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளியர் பண்ணுறேன். இங்கே நான் டெலீட் பண்ணுறேன் இந்த எலமெண்ட்டை, ஆப் பட்டனை வந்து ரிமூவ் பண்ணுறேன் டவுனில் இருந்து. அப்போ வந்து டெஸ்ட்ராய் கால் ஆகணுமா? இங்கே கால் ஆகுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் டூ செக் எல்லாம் நடக்கும். அடுத்து அதே மாதிரி சேம் ஆங்குலர் நடந்த மாதிரி இங்கே நடக்கும். ஓகே, ஆங்குலரில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி என்ன நடந்துச்சோ அது ஃபுல்லாக இங்கேயும் நடக்கும். ஓகே, அதான் ஆங்குலர் எலமெண்ட்ஸ். அண்ட் தென் இந்த கிளிக் ஈவெண்ட் அந்த ஏபிஐக்கு வந்து கால் பண்ணி ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, இங்கே இன்புட் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இங்கே இன்புட் கொடுக்க முடியும். இங்க இருந்து அந்த எங்க யூஸ் பண்றோமோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அவுட்புட்டும் கொடுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த இன்னொரு ப்ராஜெக்ட். இங்க வந்து அந்த ஆப் பட்டனை வந்து கொரி செலக்டர் வச்சு எடுக்கிறேன். எடுத்துட்டு அதை அந்த ஆக்ஷன் வந்து அந்த ஈவெண்ட் லிஸ்ட் வந்து ரிசன் பண்றேன். ஓகே, என்ன ரிசன் பண்றேன்? ஆக்ஷன் வருதான்னு சொல்லி ரிசல்ட் பண்றேன். இந்த ஆக்ஷன் எது அப்படின்னா அங்க ஆங்குலர் ப்ராஜெக்ட்ல இருந்த அவுட்புட், இங்க இருக்கிற அவுட்புட். ஓகே, இதுதான் வந்து அங்க லிசன் ஆகும். இன்கேஸ் இங்க அங்க இருந்து இங்க அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி டாட் டீடைல்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாஸ் பண்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிடும் இங்க வந்து. ஓகே, அண்ட் தென் இன்புட் இங்க இருந்து எப்படி அங்க பாஸ் பண்றது அப்படின்னா அங்க அட் இன்புட் அக்ராட் தானே யூஸ் பண்றோம். அங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? லேபிள் யூஸ் பண்ணியிருந்தோமா? இங்க பாத்தீங்க அப்படின்னா லேபிள் யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ லேபிள் யூஸ் பண்ணி பார்ப்போம். லேபிள் ஒரு லேபிள் யூஸ் பண்றேன். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இங்க வருதான், இப்படிதான் வந்து இன்புட் பாஸ் ஆகும். அண்ட் தென் இங்க ஒரு சேஞ்ச் ஈவெண்ட் நடந்துச்சா, ஐ மீன் மை லேபிள் மாறிடுச்சா, அது என்ன பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னா இந்த பட்டன் டாட் அந்த அட்ரிபியூட் நேம் போட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இதே மாதிரி தான் வந்து இந்த வீடியோ பிளேயருக்கும். வீடியோ பிளேயருக்கு வந்து எப்படி வந்து பாஸ் பண்ணிக்கணும்னா வீடியோ ஹைஃபன் லிங்க். இங்க நோட் பண்ணுங்க, ஹைஃபன் இங்க வந்திருக்கு. ஏன் ஹைஃபன் வந்திருக்கு அப்படின்னா இப்போ வீடியோ பிளேயர் காம்பவுண்ட்ல செக் பண்ணணும். இங்க இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னா இது வந்து கேமல் கேஸ்ல இருக்கு. ஓகே, கேமல் கேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து அட்ரிபியூட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எல்லாமே ஸ்மால்ல தான் வரும். ஒவ்வொரு கேமல் கேஸ் அந்த நடுவுல வந்து ஹைஃபன் ஆட் பண்ணணும், லைக் இந்த மாதிரி. ஓகே, ஆட் பண்ணி நம்ம இன்புட்டா இங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான். ஓகே, வீடியோ பிளேயர்லயும் வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்துடலாம். ஓகே, இங்க இன்புட் வாங்கியிருப்போம். அந்த லிங்க்கை வாங்கி ஜஸ்ட் அதை வந்து ஒரு வீடியோக்குள்ள வச்சு சோர்ஸ்குள்ள வந்து பைண்ட் பண்ணியிருப்போம். அவ்வளவுதான். ஓகே, இதுதான் வந்து அங்க ரெண்டர் ஆகுது. நம்ம இப்போ வந்து காம்போனன்ட் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆங்குலர் காம்போனன்ட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம கஸ்டம் எலமெண்டா மாத்துறதுங்கிறது இன்னும் பார்க்கல. அது எப்படி பண்றதுல இப்பதான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப் மாடியூல் போய்க்கணும். ஆப் மாடியூல்ல இங்க எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஆப் காம்போனன்ட் எதுவுமே டிக்ளரேஷன்ல தேவை கிடையாது. ஒன்லி நீங்க எந்த காம்போனன்ட்டை வந்து கஸ்டம் எலமெண்டா மாத்த போறீங்க அதுதான் இந்த ரெண்டு காம்போனன்ட். ஓகே, அண்ட் தென் இந்த பூட் ஸ்டாப்லையும் எந்த இது இருக்கக்கூடாது. அதனால நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் தென் இந்த என்ஜி பூட் ஸ்டாப் ஹூக்கை வந்து இன்வோக் பண்ணணும். ஓகே, இந்த என்ஜி பூட் ஸ்டாப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பூட் ஸ்டாப் இங்க பண்றோம்ல, இதுக்கு நம்ம கஸ்டமைஸா வேற ஏதாவது ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதை என்ஜி பூட் ஸ்டாப்ல தான் இங்க பண்ணணும். ஓகே, லைக் இந்த மாதிரி. ஓகே, இந்த ஆப் காம்போனன்ட்டை கூட வந்து நம்ம என்ஜி பூட் ஸ்டாப்ல வந்து லோட் பண்ணலாம். ஓகே, எப்படி அப்படின்னா இந்த லாஜிக் வச்சு தான் அப்ளிகேஷன் ரெஃபர் யூஸ் பண்ணி பூட் ஸ்டாப் போட்டு ஆப் காம்போனன்ட் லோட் பண்ணலாம். இது லோட் ஆயிரும், ப்ராஜெக்ட் ரன் ஆயிரும். இதே மாதிரி. ஓகே, இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்ல கவர்ன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போதான் அந்த மெயின் ஒர்க்கே பார்க்க போறோம். இப்படி வந்து கஸ்டம் எலமெண்டா மாத்துறதுன்னு சொல்லி கிரியேட் கஸ்டம் எலமெண்ட். ஓகே, இது வந்து ஆங்குலர்ல இருக்கிற ஒரு மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து கஸ்டம் எலமெண்டா சேஞ்ச் பண்ண போறோம். எதை மாற்ற போறோம்? இந்த பட்டன் காம்போனன்ட்டை கஸ்டம் சேஞ்ச் பண்ண போறோம். இன்ஜெக்டர் வந்து நம்ம கண்டிப்பாக இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன டிபெண்டன்சி வேணுமோ அது வந்து இது கொடுத்துரும். ஓகே, இந்த காம்போனன்ட்டுக்குரியதை. அண்ட் தென் கஸ்டம் எலமெண்ட்ஸ் டிஃபைன். ஓகே, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஓகே, இந்த டேக் நேம்ல வர்றதை வந்து இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஐ மீன் இதை வச்சு கிரியேட் பண்ணுவோம், அதை வச்சு பண்றதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடும் இதுல ப்ரௌசர்ல. ஓகே, பண்ணிச்சு அப்படின்னா நம்மளால யூஸ் பண்ண முடியும். வெறும் இதை நம்மளால இதெல்லாம் பண்ணாம வெறும் ஆப் பட்டன்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஒர்க்லாம் பண்ணணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு கஸ்டம் எலமெண்ட் வந்து ரெடி ஆயிரும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த வீடியோ பிளேயருக்கும் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே இது வந்து ப்ராஜெக்ட் குள்ள மட்டும் இருக்கு. இதை எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா package.json போய்க்கணும். இந்த package.jsonல வந்து ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். ஓகே, பில்ட் பண்ணி அவுட்காஸ்டிங் வந்து நன் கொடுக்கணும். ஓகே, இங்க ஏன் நன் கொடுக்கணும் அப்படின்னா நன் கொடுக்காம பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைல் தான் கிரியேட் ஆக போகுது.
பட் இதில் வந்து ஹேஷிங் சில நம்பர்ஸ் அந்த ஹேஷிங் மாதிரி சில இது வந்து ஆட் ஆகும். ஓகேவா? அந்த வேர்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா ப்ரௌசரில் வந்து கேட்சி வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால தான் ஆங்குலர் வந்து இப்படி பண்ணும். பட் இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹேஷிங் இல்லாமல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நான் பியூராக வந்து இப்படி தான் கிடைக்கும். இந்த 3 ஃபைலும் வந்து இந்த டிஸ்போவில் வந்து கிடைக்கும். அந்த 3 ஃபைலையும் வந்து என்ன பண்ணணும்னா JSCat அப்படிங்கிற ஒரு இது வந்து தனி ஒரு NPM வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த JSCat தான் அது வந்து இதுக்கு இந்த NPM பேக்கேஜ் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இங்கே NPM இன்ஸ்டால் JSCat கொடுத்தோம்னா தான் ng add JSCat கொடுத்தோம்னா தான். ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபைல்ஸ் என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல்ஸை ஃபுல்லாக மர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபைலை வந்து கொடுக்கும். இந்த சிங்கிள் ஃபைல் தான் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணுறது. இங்கே யூஸ் பண்ணுறோம்ல இதுதான். ஓகே, ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொன்னேன். ஓகே, நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அந்த 3 ஃபைலையும் வந்து அங்கே கொடுத்து யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ஆங்குலர் எலமெண்ட்ஸுங்கிறது. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இல்லை வேறு எதுவும் டவுட்டு, வேறு ஏதாவது கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்குன்னு வீடியோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.